ஆந்திராவினுடைய காக்கிநாடாவில் தொலைஞ்சு போன குழந்தை 26 நாட்கள் கடும் பணி நடந்துக்கிட்டு இருக்கு. தேடுதல் வேட்டையில் குழந்தை கிடச்சிருச்சா இல்லையா? பாமாயில் தோட்டத்துக்குள்ள குழந்தை எப்படியெல்லாம் சிக்கி தவிச்சது, இப்போ அதை மீட்டுட்டாங்களா இல்லையா? போலீஸாருடைய நடவடிக்கைகள் என்ன, கோர்ட்டினுடைய டைரக்ஷன் என்ன, எல்லாத்தையும் தாண்டி அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வர் எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான ஆக்ஷன் என்ன, இது எல்லாத்தையும் தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. 26 நாட்கள் ஆச்சு, நம்மெல்லாம் மறந்து போயிட்டோம். ஒரு குழந்தை காணாமல் போச்சே, அந்த குழந்தை ஒரு அரசியல்வாதியினுடைய குழந்தையாக இருந்தால் எவ்வளவு வேகமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் யாருமற்ற ஒரு எப்படி சொல்கிறது, கையில் காசு இல்லாத ஒரு சாதாரண கூலி தொழிலாளியினுடைய குழந்தை தானே. அதனால் தேடுதல் பணியில் கண்டிப்பாக சுணக்கம் இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதை தாண்டி ஆந்திராவினுடைய காக்கிநாடாவில் ஒரு பாமாயில் தோட்டம், 45 ஏக்கர் நிலம். அந்த நிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சாதாரண கூலி தொழிலாளிகள், கணவனும் மனைவியும் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு 2 வயசில் ஒரு குழந்தை, 6 மாதம் கை குழந்தை ஒன்று. அப்போது தாய் பார்த்துக்கிறதுக்காக, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க அப்பா நடந்து போகக்கூடிய காட்சி அரங்கேறுது. பின்னாடியே அந்த குழந்தையும் போகக்கூடிய காட்சியும் அரங்கேறுது. இது எல்லாமே நமக்கு மறுபடியும் மறந்து போன கதையை நினைவுபடுத்துறதுக்காக தான். ஸோ போயிட்டுருக்கக்கூடிய அப்பாவை தேடி மறுபடியும் குழந்தை போகக்கூடிய காட்சிகள் அடுத்து சிசிடிவியில் பதிவாகிருந்தது. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எத்தனை சிசிடிவிகள் இருக்கோ அத்தனையுமே போலீஸார் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு தான் சில வேலைகளை செஞ்சுருக்காங்க. ஒரு நீளமான ஒரு பதிவில் பாருங்கள், அந்த அப்பாவை தேடி அந்த குழந்தை ஓடக்கூடிய காட்சி. இதுதான் கடைசியாக அந்த குழந்தை சிசிடிவியில் பதிவாகி இருந்த காட்சி. இந்த குழந்தைய மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து அவங்க அம்மாட்டையே கொடுத்துருக்காரு அப்பா. ரைட்டா? இப்போ ஓடுதில்ல, அந்த குழந்தைய மறுபடியும் தூக்கிட்டு வந்து அவங்க அம்மாட்டையே கொடுத்துருக்காரு வீட்டு வாசலில். பின்னாடியே பாருங்கள், அந்த நாய்க்குட்டியும் ஓடுது. ரைட்டா? இந்த ரெண்டையுமே கரை சேர்த்து மறுபடியும் கொண்டு வந்து வீட்டில் விட்டாலும் கூட குழந்தை காணாமல் போயிடுச்சு. அம்மா அப்பாவுக்கு தகவல் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி குழந்தை காணாம். வீட்டு வாசலில் தானே விட்டு போனேன், குழந்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை காணாம். பின்னாடியே போச்சுல அந்த நாயையும் காணாம் அப்படிங்கிற அந்த விஷயமும் பேசு பொருளாக மாறி இருந்தது. இப்போது குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு சரியான தகவல் யாராவது ஷேர் பண்ணீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். அது நீங்கள் எந்த மாதிரியான துப்பு கொடுத்தாலும் சரி. இந்த குழந்தை இந்த இடத்துல அந்த குழந்தையோட ஷர்ட் கடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரி, இப்படி முக்கியமான தகவல்களாக அது எல்லாத்தையுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கேட்குறாங்க. சரி, குழந்தை கிடச்சிருச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருக்குது. அதுக்கான பதில் கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போது குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் செலவு பண்ணுறாங்கன்னா காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியல. உடனே என்டிஆர்எஃப் வீரர்களை வர வைக்கிறாங்க. ஏன் என்டிஆர்எஃப் வீரர்கள்லாம் வர வைக்கிறாங்க அப்படின்னா அதில் சில விஷயங்கள் இருக்குது. இந்த ஏரியா ஒட்டு மொத்தமாக ஒரு 45 ஏக்கர் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு லேண்டு. இதில் ஏகப்பட்ட காட்டு விலங்குகளும் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது காட்டு விலங்குகளால் குழந்தை வேட்டையாடப்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல். ஏகப்பட்ட ஏரி குளங்களும் இந்த இடத்துல இருக்குது. குளங்கள், அந்த இடத்துக்குள்ளே குழந்தை சிக்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் உள்ள ஏகப்பட்ட பார்த்திங்கன்னா ஆழ்துளை கிணறுகள் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அந்த ஆழ்துளை கிணறு போடப்பட்ட இடத்துல இருந்து குழந்தையினுடைய ஹைட்டு கொஞ்சம் தூரங்கிறதுனால அதுக்குள்ளே சிக்கி இருக்கலாமா அப்படிங்கிறது தொடர்பான ஆய்வுகள்லையும் ஈடுபட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரோன்கள் மூலியமாக குழந்தைய தேடுவதற்கான பணிகளும் முடுக்கி விடப்பட்டுச்சு. ஸோ டெக்னாலஜியும் இந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. மக்களுடைய சப்போர்ட்டையும் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் ஒரு 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறத பெருசாக எடுத்துக்கிறது. எல்லாருக்குமே ரூபா தேவை தான். ஸோ அந்த வகையில் ஏதாவது ஒரு துப்பு உங்களால் முடிஞ்சதுன்னா கொடுங்க அப்படிங்கிறதையும் ரெக்வஸ்ட்டாக வச்சாங்க காவல்துறை. குழந்தையோட மாயமான அந்த நாய் 2 நாட்களில் திரும்பி வந்துச்சு. அப்போ அந்த 2 நாட்களாக ஏன் குழந்தை பக்கத்துலேயே அந்த நாய் இருந்திருக்கலாம். ஒரு நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் 2 நாளாலாம் காணாமலாம் போகாது. கண்டிப்பாக அதுக்கு பசிக்கும் போது வீடை தேடி வந்துடும். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து வேறு யாராவது வெளியூர் போயிருக்காங்க, இல்லை வெளி இடங்களுக்கு போயிருக்காங்கன்னா அவங்க கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருந்தா கூட திருப்பி அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணும்.
அப்போது இந்த குழந்தையோடு சேர்ந்து தான் அந்த நாய் ட்ராவல் பண்ணி போனால் காட்சிகள் இருக்குது. ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு அந்த நாய் திரும்பி வந்துருச்சு. ஆனால் குழந்தைய காணோம். திருப்பி இந்த நாயை என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாயினுடைய கழுத்தில் ஜிபிஎஸ்லாம் மாட்டி விட்டு மறுபடியும் அந்த நாயை ஓட விட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த நாய் 80 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 80 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு திரும்பி வீட்டுக்கே வந்துடுச்சு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அந்த நாய் இப்போ உயிரோடு இல்லை. எதனால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த நாய் 2 நாள் கழித்து திருப்பி வந்துச்சுல, அதனுடைய வாய் திறந்த முனியமாகவே இருந்தது, வாயை மூடவே இல்லை. பொதுவாக நாய் வந்து நாக்கை வெளியில் நீட்டிட்டு அது இலைப்பாரிக்கிட்டே இருக்கும். அந்த காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து அது மூடும், வாயை மூடும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனுங்கிறது அந்த நாய்க்கு ஏற்படவே இல்லைங்கிறாங்க. சாதாரண வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் தான். ஸோ இப்போ கடைசி வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நாய் வந்து எதையுமே சாப்பிடாமலே இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற தகவல். அதுவும் அதனுடைய ஆக்ஷன் வந்து முன்னுக்கு பின் முரணாக தான் இருந்திருக்கு. நார்மலாக வந்து ஒரு நாய் சாக்கக்கூடிய நாயினுடைய வயசும் கிடையாது. நாயினுடைய ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20 ஆண்டு காலம் நாய் வந்து நன்றாக உயிர் வாழும். அது வந்து கிட்டத்தட்ட 7 அல்லது 8 ஆண்டுகள் தான் மதிக்கத்தக்க நாய் அப்படின்னு சொல்கிறாங்க, 8 வயதுடைய நாயின்னு. இப்போ அந்த நாய் வந்து அசாதாரணமான முறையில் இறந்துருச்சு. இப்போ அந்த நாயை வந்து பிரேத பரிசோதனை செய்யணும்ல, ரைட்டா? இதான் அந்த நாய். இந்த நாய்க்கு அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிசிடிவி அதுக்கு வந்து ஜிபிஎஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. செத்து போயிடுச்சுல இந்த நாய், அதோட பிரேத பரிசோதனைக்கும் அதை அனுப்பிச்சி வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா இந்த வழக்கிலேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அந்த நாயினுடைய பிரேத பரிசோதனை. இதை முறைப்படி ஃபோரன்சிக் வந்து கையாண்டிருக்காங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கும் இந்த இடத்துல இருக்குது. 2வது, அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா நீரிழப்பு மற்றும் பட்டினி காரணமாக இறந்துருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வந்து இறந்து போக போகிறாங்க அப்படின்னாலோ இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னாலோ கூடவே அவங்களுடைய வளர்ப்பு பிராணியும் சேர்த்து இறந்து போகக்கூடிய காட்சிகள் அரங்கேறும். அதுவும் ஒரு பச்சை குழந்தையினுடைய நிலையை வந்து கண்டிப்பாக வந்து இந்த நாய் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்துட்டு திரும்பி வந்ததற்கு பிறகு வந்து நிச்சயமாக அதை நினைத்து இது ஏங்கியே இறந்து போயிருக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கு. நம்ம ஊர் பக்கம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை அந்த குழந்தை போனப்போ அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அதை பார்த்துருக்கக்கூடிய நபர்களோ இந்த நாயையும் துன்புறுத்துவதற்கு ஏதோ ஒரு வகையில் மருந்தோ ஏதோ கொடுத்துருக்கலாம். இல்லாட்டி இந்த நாய் ஏன் திடீர்னு சாகுது, ரைட்டா? ஸோ அப்போ பிரேத பரிசோதனை முடிவுகளில் அந்த நாயினுடைய உடம்பில் விஷம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் உடலில் பெரிய அளவில் நான் அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரியான தடயங்களும் எதுவும் இல்லைங்கிறாங்க. இந்த வாய் ஓரத்தில் மட்டும் சின்ன ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. இதுவும் தடயவியல் ஆய்வகத்திற்கு பிறகு உடற்கூறாய்வு விசாகப்பட்டினத்தில் வச்சு நடத்தப்பட்டது. இந்த விசாகப்பட்டினத்தில் வரைக்கும் போய் இதை 2 தடவை வந்து ரீசெக் பண்ணியிருக்காங்க. 2 தடவையும் ஒரே ரிசல்ட் கிடச்சதாக சொல்கிறாங்க. சரி, நாயினுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் குழந்தை கிடச்சிச்சா இல்லையா? இந்த வழக்கில் ஏன் இன்ன வரைக்கும் குற்றவாளிகளையோ இல்லை காணாமல் போல குழந்தையையோ எப்படி காணாமல் போச்சுங்கிற தகவலையோ இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறதையோ ஏன் சப்மிட் பண்ணல அப்படின்னு நீதிமன்றம் வாலண்டியராக அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு காவல்துறை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்ன அப்படின்னு உயர்நீதிமன்றமும் கேட்டு தகவலை வாங்கிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஆந்திராவினுடைய துணை முதல்வர், உங்களுக்கே தெரியும், பவன் கல்யாண், அவர் இதில் என்ன ஸ்டேஜ், இதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த கட்ட நடவடிக்கையை துரிதப்படுத்துகிறாங்க. போலீஸாருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகுது. 400க்கும் மேற்பட்ட போலீஸார் உள்ளே இறங்குறாங்க. அதற்கு பிறகு என்டிஆர்எஃப் வீரர்களும் உள்ளே இறங்குறாங்க. ஸோ ஒட்டுமொத்த டெக்னாலஜியும் பயன்படுத்தி எப்படியாவது அந்த குழந்தையினுடைய அப்டேட் என்னங்கிறத எனக்கு கொடுங்க அப்படின்னு பவன் கல்யாண் கேட்டதற்கு பிறகு ரொம்ப சீரியஸாக தேட ஆரம்பிக்கிறாங்க. எப்போது? 10 நாட்களுக்கு பிறகு. சம்பவம் நடந்தது ஜூன் மாதம் 6ஆம் தேதி, ரைட்டா? இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ஜூலை மாதம் 2ஆம் தேதி. கிட்டத்தட்ட 26 நாட்கள் ஒரு குழந்தை காணாமல் போயிருக்கு. ஆனால் அது எங்கே போச்சு அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களை போலீஸாரால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வியக்கத்தகுந்த ஒரு விஷயம்.
இந்த கேஸை நம்ம பேசாமலே இருந்தோம் அப்படின்னா இது அப்படியே மறந்துடுவாங்க அப்படிங்கிறதும் மக்களுக்கு தோணலாம். அதனால தான் இதை எடுக்கிறோம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி காணாமல் போனால் அந்த 2 வயது குழந்தையினுடைய நிலை என்ன அப்படின்னு தெரியாத நிலையில் வெட்டாபுரம் காவல்துறையினர், ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியைச் சேர்ந்த காவல்துறையினர், பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் போகக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கையில் துண்டு பிரசுரங்கள் கொடுக்குறாங்க. இந்த குழந்தையினுடைய ஃபோட்டோ, அந்த குழந்தையை பற்றிய விவரங்கள் எல்லாத்தையுமே அங்க அடையாளங்களோடு கொடுக்குறாங்க. யாராவது தகவல் சொல்லுங்கள், பார்த்தீங்கன்னா தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ துண்டு பிரசுரங்கள் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் கொடுக்கப்படுது. அப்படி இருந்தும் இந்த குழந்தையை பற்றிய விவரங்களை சேகரிக்க முடியல. இந்த பொம்மை இருக்குல்ல, இந்த பொம்மை ஏன் இப்போ காட்சிப்படுத்துகிறோன்னா இந்த குழந்தை பயன்படுத்துகிற பொம்மை இல்லை, அது மாறாக இந்த பாருங்கள். இப்போது அது முழுக்க முழுக்க ஒரு காடு, ரைட்டா? அந்த காட்டுக்குள்ளே ஒரே ஒரு வீடு. அந்த வீட்டில் இருந்து சுற்றி சரௌண்டிங்கில் ஒரு 45 ஏக்கர் பரப்பளவு. அதில் நிச்சயமாக வனவிலங்குகளும் வாழ்ந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் காட்டுப்பன்றிகள் அதிகமாக சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த இடத்துல காட்டுப்பன்றி இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸார் தேடுதல் வேட்டையிலையும் ஈடுபடுறாங்க. ஒருவேளை அந்த குழந்தைய வனவிலங்குகள் ஏதேனும் வேட்டையாடி இருந்தால் எலும்பு துண்டுகளாவது மீதி இருந்திருக்கும். அப்படிப்பட்ட தடயங்களும் எதுவுமே கிடைக்கல. சரி, இப்போது ஒரு விலங்கு மனித மாமிசத்தை சப்போஸ் சாப்பிட்ருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அது டேஸ்ட்டுக்காக அப்படிப்பட்ட பொருட்கள் ஏதாவது மறுபடியும் கிடைக்குதா அப்படின்னு தேடும். அந்த வகையில் இந்த மாதிரியான பொம்மை ஒன்று ரெடி பண்ணி அந்த பொம்மைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாமிச கறியையும் வச்சு போலீஸார் வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. ஆனால் வைக்கப்பட்ட மாமிசம் அப்படியே இருக்குது, எறும்பு மட்டுமே அதை மொச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் அந்த இடத்துல காட்டுப்பன்றியோ இல்லை ஏனைய சில விலங்குகளோ அந்த குழந்தையினுடைய உடலை தீண்டுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு போலீஸார் உறுதிப்படுத்துகிறாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசித்து பார்த்தா அங்கே ஏதாவது மலைப்பாம்பு ஏதேனும் இருக்கா அப்படிங்கிற ஆய்வுலையும் என்டிஆர்எஃப் வீரர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா சுற்றி 45 ஏக்கரில் தேடுறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. அப்போது விலங்குகளுடைய வயிற்றுக்குள்ளேயாவது அது போயிருக்குன்னு சொல்லிட்டு மலைப்பாம்பினுடைய தேடுதல் வேட்டையிலையும் ஈடுபடுறாங்க. இவ்வளவு வேலைகளும் இந்த குழந்தையை வந்து தேடக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது. இப்படி தான் ஆங்காங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பொம்மையை வச்சு அதுக்குள்ளே வந்து கறியை வச்சிடுறாங்க. இதுதான் அந்த வனக்காடு முழுமையாக. இப்படி சின்ன சின்ன டீமாக மொத்தம் 15 டீமு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்கங்கிறது தகவல். இப்போது இந்த துணி அப்படிங்கிற கிராமம், ரைட்டா, அந்த கிராமத்துக்குள்ளே தான் இந்த 45 ஏக்கர் நிலம் இருக்குது. குழந்தை காணாமல் போன நிலையில் கிட்டத்தட்ட 3 வார காலத்திற்கு மேலே ஒரு சின்ன துப்பு கூட இன்ன வரைக்கும் கிடைக்கலைங்கிறது வேதனையான விஷயம். அப்போ ஆக மொத்தத்தில் குழந்தை கிடைக்கலையா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இன்னமும் அந்த குழந்தை கிடைக்கவில்லை அப்படிங்கிற வேதனையான தகவலை தான் சொல்ல வேண்டிய தேவையாக இருக்குது. காரணம் என்னென்னா அந்த ஆழ்துளை கிணற்றில் விழுந்துச்சா இல்லை காட்டுப்பன்றி வேட்டையாடியதா, இந்த கோணத்தை தாண்டி புதிதாக வேறு ஏதாவது ஒரு கோணத்தில் கண்டிப்பாக காவல்துறையினர் யோசிச்சாக வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்கன்னா, நிறையா திருடர்கள் வருவாங்க, எங்களுடைய அந்த தோட்டத்துக்குள்ளே திருடர்கள் வருவாங்க. அந்த திருடர்கள் எப்படின்னா கொள்ளையடிக்கக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க, பக்கத்து ஏரியாவிலேருந்து இந்த இடத்துல வந்து மா பலா உள்ளிட்ட மரங்கள் இருக்குது, அந்த மரங்களில் இருக்கக்கூடிய பழங்களை வந்து திருடிட்டு போகிறதுக்காக வருவாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க தானே காவலுக்கு இருக்காங்க. காவலாளிகளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் காணாமல் போயிருக்கு. அப்போது இந்த குழந்தைய யாராயினும் ஒருத்தவங்க உள்ளே நுழைஞ்சிருந்தாங்க அப்படின்னா, ஆகா பிள்ளை நல்லா இருக்குது, நமக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிருக்கலாம். இல்லை குழந்தை கடத்தலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் ஏதேனும் குழந்தை அழுதுகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏறி குதித்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு குழந்தை வந்து யாருமே ஆள் அரவமற்ற இடத்துல இருக்குது அப்படின்னா தூக்கிட்டு போயிருக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைனா அந்த இடத்துல அதிகமான அளவில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. சுற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிராமங்களில் போலீஸார் இப்போது வட்டம் அடிச்சிருக்காங்க. அந்த இடங்கள்லாம் சிசிடிவி அப்டேஷன் அப்படிங்கிறது இல்லை. இப்போ தமிழ்நாட்டிலாம் சென்னை மாதிரியான ஏரியாக்களில் முழுவதுமாக சிசிடிவியினுடைய பயன்பாடு எல்லா வீடுகளையும் வந்துருச்சு.
பட் ஆந்திராவில் அந்த சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய குறிப்பிட்ட கிராமத்தில் சிசிடிவி கேமரா இல்லை. இது போலீஸாருக்கு அந்த முழுமையான விவரத்தை கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. ரெண்டாவது, இந்த நாய் வந்து பசியால் தான் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி பிரேத பரிசோதனை சொல்கிறாங்க. இதை பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே வந்து பிரேத பரிசோதனை இந்த ரிப்போர்ட்டு இதைத்தான் சொல்லுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நாயை பற்றி எங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் சோறு வச்சுது அப்படின்னா சாப்பிடுது, சாப்பிடாமல் இறந்து போச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறது தான் எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இவ்வளோ அழகுபட்ட பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஆந்திராவில் வந்து காக்கி நாடா அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துணிங்கிற அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிஹெச் அக்ரஹாரம்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். அக்ரஹாரம்னாலே பிரச்சனை தான். சரி, ஜூன் மாதம் 6ஆம் தேதி காணாமல் போன அந்த 2 வயது சிறுமி சுங்கரா ஞானேஸ்வரி, அந்த குழந்தை இன்னும் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கோ தெரில. அது உயிரோடு இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவரமும் புரியலை. எது எப்படியோ அந்த குழந்தை வந்து எப்படியாவது பத்திரமா கிடச்சிடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு நாள் வந்து விரைவில் வரும். அப்படிப்பட்ட ஒரு செய்தி வரும்போது நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் மீண்டும் அதனை பற்றிய பதிவிடும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.